ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிசி என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். கெஸ்ட் மெனுன்னு கூட சொல்லிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் கீ விட்டு அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அதில் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே போட்டு அதோட ஸ்பைசஸ் எண்ணெயில் இறங்குறது வரைக்கும் நல்லா சூடு பண்ணி விடுங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டுருங்க. இந்த ஆனியன் ரொம்ப ப்ரௌனிஷாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் கொடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனோடனே அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதில் நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்காக 3 கப் தண்ணி விடுறேன். பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா அலசிட்டு நல்லா ஒரு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ ஒரு 7 மினிட்ஸ் தாண்டின உடனே திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கூட குக் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஒன்று ரெட்டு, ஒன்று எல்லோ. ரெட் கலர் எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் அதை அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி எல்லோ கலர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இன்னொரு சைடும் அப்படியே நீட்டாக விட்டுருங்க. அது கூடவே வீட்டில் பண்ண கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறமா கொஞ்சம் செரி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மேலே அப்படியே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் தாண்டி நான் ஒரு தோசை தவாவும் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேனை தூக்கி வைக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சைட் டிஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ரைஸ் ரெடி ஆகிற டைமில் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். தை பீஸோட சேர்த்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா மேரினேட் பண்ணி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு நான் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம நார்மலாக எப்போ பண்ணுற மாதிரி சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுலேருந்து உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா பாதி எடுத்துருங்க. இதே பேனில் நான் வந்து கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா போட்டு சூடு பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த அளவு ஃப்ரை ஆன உடனே அதில் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சமாக ஒரு 50 to 80% வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோங்க. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே இதில் வந்து 2 தக்காளி வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உள்ளியும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தேவைக்கு ஏற்றது மாதிரி உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன், அது 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடி, இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கனை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்ல அதே ஃப்ளேமில் வச்சுட்டு, நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், அதே ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிரும். நம்ம செய்த ரைஸுக்கு இது சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே மல்லித்தழை இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான். கொஞ்சமாக கிரேப்ஸ் வச்சு நம்மளோட ரைஸ் அப்புறம் நம்ம பண்ண சிக்கன் எல்லாமே சேர்த்து சூப்பர் காம்பினேஷன். இதை வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பர்த்டே வீடியோ பார்க்க போகிறோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday to you.
வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.